ஹாய் நண்பன் நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ஷாஹித் கபூர் பூஜா ஹெக்டே நடிச்சு ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருக்கிற தேவா மூவி ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போறோம். படத்தோட ஹீரோவான ஷாஹித் கபூர் பார்த்தீங்கன்னா லீட் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமா, ரொம்ப கோவப்படுற கேரக்டர். அது மட்டும் இல்லைங்க, செயின் ஸ்மோக்கரும் கூட. பத்தாததுக்கு எந்த ஒரு கேஸ் நீ எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹானஸ்டா நியாயமா எந்த கேஸா இருந்தாலுமே ஈஸியா சால்வ் பண்ணி கொடுக்குற கேரக்டர். இப்போ படத்தோட கதைக்கு போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஷாஹித் கபூரோட ஃப்ரெண்ட் ரோகன்னா ஷாஹித்க்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டோட மர்டருக்கு பின்னாடி பின்னாடி இருக்கிற கில்லர் யாருன்னுட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மும்பை டிசிபி ஃபரானுக்கு கால் பண்ணி உண்மையை சொல்லலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பைக்கில் ஆக்சிடென்ட் ஆயிடுவாங்க. அதனால ஷாஹித் பார்த்தீங்கன்னா பழசு எல்லாத்தையுமே மறந்து போயிடுவாங்க. இந்த ஃபரான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஹித்தோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் கூட. ஃபரானும் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு தான் தெரியணும், வேற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷாஹித்தை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. போன இடத்துல பழசை பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துகிற விதமாக என்ன நடந்தது, எப்படி இருந்தாங்கங்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து சொல்லுவாங்க. என்னதான் ஷாஹித்க்கு பழசு ஞாபகம் வராட்டாலுமே யார் கில்லராக இருப்பாங்க அப்படின்னு அவங்க விசாரிக்கிற விதம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். கடைசியில் ஃப்ரெண்ட் ரோகனை கொலை பண்ண கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதாங்க இந்த படத்தோட கதை. படத்தோட ஹீரோவா நடிச்ச ஷாஹித் கபூர் அவங்களோட நடிப்பும் சரி, ஆக்ஷன் சீனும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஹீரோயினான பூஜா ஹெக்டே பற்றி சொல்லணும்னா அவங்களுக்கு இந்த படத்தில் அவ்வளோ நடிப்புலாம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. அதே மாதிரி படத்தில் ஷாஹித்தோட ஃப்ரெண்டாக நடிச்ச ரோகன், அதாவது பவேல் குலாட்டியோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. சிவி ஃபரானா நடிச்ச பிரவேஷ் ராணாவோட நடிப்பு நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, படத்தில் நடித்த ஒவ்வொருவரோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது வந்து மலையாளம் படத்தோட மும்பை போலீஸ் ரீமேக்னு சொல்றாங்க. ஃபுல்லாவே இந்த கதை அப்படிதான் சொல்ல முடியாதுங்க, ஏன்னா நிறைய சேஞ்சஸ் இந்த படத்துல இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னவோ ஸ்லோவா தாங்க. அதே செகண்ட் ஹாஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கில்லர் அவங்க யாரா இருப்பாங்கன்னு விசாரிக்கிற விதம், கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்த கில்லர் இவங்க தானா அது தெரிய வரும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குங்க. அதே மாதிரி படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிற பிரபா ஜாதவ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போலீஸே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரம் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருந்து ஒவ்வொரு நேரமே எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது, யாரா இருப்பா இதுக்கு பின்னாடின்ட்டு அந்த விஷயமும் நமக்கு தெரிய வரும்போது, ஓ அதுவும் பண்ணது இவங்க தானான்னு தெரிய வரும்போது அதுக்கு மேலங்க. படத்துல சாங்ஸ் என்னவோ ஒண்ணுதான், ஆனா என்ன ஒரு டைம் டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். 2.5 மணி நேரம் இழுத்து இழுத்து எடுத்ததுக்கு ஒரு 2 மணி நேரத்துலயே முடிச்சிருக்கலாம். மற்றபடி இந்த கதையை பத்தி சொல்லணும்னா படம் வந்து ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாதுங்க, ஆவரேஜ் அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த படத்தை போய் பாருங்க. படம் எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.